ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம மதியோட கதையில அடுத்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இப்போ நம்ம இந்த வீடியோல பார்க்கலாமா? என்னோட ஃப்ரெண்ட் அப்படி என்னை கன்ஃபியூஸ் பண்ணி விட்டால. நீ எதுக்காக அவங்கள பத்தி இவ்வளோ விஷயத்த தெரிஞ்சு வச்சிருக்க? நீ ஏன் அவங்கள இந்த அளவுக்கு ஃபாலோ பண்ற? எதுக்காக அவங்கள பார்க்கணும்னு சொல்லிட்டு நீ துடிக்கிற? ஒருவேளை நீ அவங்கள லவ் பண்றியா என்ன அப்படின்னு என் ஃப்ரெண்டு கேட்டது எனக்கு ஒரு யோசனையாவே இருந்துச்சு. ஒருவேளை அப்படி கூட இருக்குமா என்னன்னு சொல்லிட்டு நான் அப்படியே அந்த யோசனையிலே படுத்திருந்தேன். நைட்டு அப்படி தூங்கிட்டேன். மறுநாள் காலையில எழுந்ததும் கோயிலுக்கு போறேன். நல்லா அழகா குளிச்சு மேக்கப்லாம் போட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு கோயிலுக்கு போனா கோயில்லையும் சரியான கூட்டம். என்னடா இது, எங்க பார்த்தாலும் கூட்டமாவே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் கோயிலுக்குமே போறேன். அங்க அத்தனை கூட்டத்திலையும் அந்த கூட்டத்துக்கு நடுவுல ஒரு ரெட் கலர்ல ஒரு சாரி கட்டின ஒரு பொண்ணை பார்க்குறேன். அந்த பொண்ணை பார்க்கறதுக்கு அப்படியே என்னோட கையல் மாதிரியே இருக்காங்க. ஒருவேளை இது நம்ம கையல் தானோ அப்படின்னு சொல்லிட்டு நானும் அந்த கூட்டத்தை எல்லாத்தையுமே விலக்கிக்கிட்டு நான் போய் பார்க்குறேன். அந்த கூட்டத்தில் எல்லாரையும் விலக்கிட்டு போகிறதுக்கு நானும் ட்ரை பண்ணுறேன். பட்டு கால் தடுக்கி நான் அப்படியே கீழே விழுந்துட்டேன். எனக்கு அந்த இடத்துலையும் ரொம்ப கஷ்டமாக போச்சு. இந்த அளவுக்கு நெருக்கமாக வந்தும் இப்போவும் என்னால் பார்க்க முடியலையேன்னு சொல்லிட்டு நான் அப்படி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கவும் அந்த கோயில் மணி அடிக்கிற சத்தம் கேட்டது. அந்த சத்தம் கேட்டதும் நான் எழுந்து பார்க்குறேன். பார்த்தா நடந்தது அத்தனையும் கனவு. நான் தூக்கத்தில் ஒரு கனவு கண்டுட்டு இருந்திருக்கேன். எனக்கு முதல் நாள் கையில் பார்க்க முடியலங்கிற அந்த வருத்தத்தில் படுத்திருந்தோன்னே அப்படியே அது எல்லாமே ஒரு கனவாக வந்துருச்சு. ஸோ நான் இதை உடனே கையலுக்கு டெக்ஸ்ட் பண்ணி சொன்னேன். இந்த மாதிரி எனக்கு ஒரு கனவு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்களுக்குமே டெக்ஸ்ட் பண்ணி வச்சேன். காலையில் மறுபடி 10 மணி ஆனதும் கரெக்டாக கையில் அவங்களோட ஷோக்கு வந்தாங்க. வணக்கம், வந்தனம், நமஸ்கார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சூரியன் எஃப்எம். நேரம் சரியாக 10 மணி. நான் உங்கள் கையல் விழி அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோக்ராம் ஆரம்பித்ததும் ஒரு விஷயத்த சொன்னாங்க. அது என்ன விஷயம்னா, நான் அவங்கக்கிட்ட என்னோட கனவுல வந்ததை நான் அவங்கக்கிட்ட சொன்னேன்ல, அதை அப்படியே அவங்க ஒரு கவிதையா அவ்வளோ அழகா கையில் சொன்னாங்க. நான் சொன்னது எல்லாத்தையுமே அப்படியே சொன்னாங்க. நான் இப்போ ஒரு கூட்டம் நிறைஞ்ச ஒரு கோயிலில் இருக்கேன். அந்த கோவிலில் எங்கே பார்த்தாலும் கூட்டம். அந்த கூட்டத்துக்கு இடையில கோவில் இல்லையா? ஸோ அழகழகா விளக்குகள். அந்த விளக்குக்கு நடுவில் ஒரு தேவதை மாதிரி ஒரு பொண்ணு ரெட் கலர் சாரியில் அந்த விளக்கு வெளிச்சத்தில் அவ்வளோ பிரகாசமாக இருக்கா. நான் அவளை பார்க்குறதுக்காக போகவும் என்னால் அன்னைக்கு பார்க்க முடியலை. பார்த்தா இது எல்லாமே கனவு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகாக அந்த விஷயத்த அப்படி எடுத்து சொன்னாங்க. ஆனால் இது எல்லாமே கனவுல நடந்துச்சாம். கனவுல கூட என்னை பார்க்க முடியலைன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஃபீல் பண்ணி சொன்னாங்க அப்படின்ட்டு கையில் அந்த விஷயத்த சொன்னாங்க. நான் ஜஸ்ட்டு கனவுல நடந்த ஒரு விஷயத்த சொன்னவும் நான் ஃபீல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கையிலுமே ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அது ரிலேட்டடாக ஒரு சாங்குமே ப்ளே பண்ணாங்க. விளக்கு தேவதை அப்படின்னாலே நம்ம மைண்டுக்கு வர்ற ஒரே ஒரு சாங்கு இந்த சாங் தான். ஒளியிலே தெரிவது தேவதையா, அந்த சாங்கை ப்ளே பண்ணி விட்டாங்க. நானுமே அந்த சாங் அப்படி மெய் மறந்து கேட்டுக்கிட்டே இருந்தேன். அந்த சாங்கையும் நான் கண்ட கனவையும் என்னோட லைஃப்பை பற்றி என்னை பற்றி நான் அப்படியே ரசித்து ஃபீல் பண்ணி கேட்டுக்கிட்டே இருந்தேன். அதுலேயும் ஒரு லைனு எனக்கு ரொம்பவே பொருத்தமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அது என்ன லைன்னா, சின்ன மனசுக்கு விளங்கவில்லையே நடப்பது என்னென்ன, என்ன எண்ணியும் புரியவில்லையே நடந்தது என்னென்ன, அறியா வயசு கேள்வி எழுப்புது அப்படின்னு அந்த லைனு எனக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கிறத என்னாலேயே ஃபீல் பண்ண முடியலையே அப்படின்ட்டு எனக்குமே தோணுச்சு. ஸோ நான் அப்படியே அதை ஃபீல் பண்ணி கேட்டுக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் மறுபடி ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் கையல் மறுபடி பேசுனாங்க. அப்போது சொன்னல, நான் அந்த கோயில் அந்த கனவை பற்றி பேசினேன்ல, ஸோ அதையே கையல் மறுபடி கண்டினியூ பண்ணி பேசினாங்க. எனக்கு கருப்பு கலர் ஜிமிக்கினா ரொம்பவே பிடிக்கும். கோவிலுக்கு சாரி கட்டி வந்து அந்த கருப்பு கலர் ஜிமிக்கியை போட்டு வர்றது ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கையில் அந்த விஷயத்த சொல்லவும் நான் உடனே
"எட்றா ஃபோனை, போடுறா ஆடுற" அப்படின்னு சொல்லிட்டு நான் கருப்பு கலரில் ஜிமிக்கி இருக்கும் எல்லா ஜிமிக்கையுமே அப்படியே ஆர்டர் போட்டு விட்டேன். 1 2 இல்லை, நிறையவே ஆர்டர் போட்டு விட்டேன். அதை கையலுக்குமே மெசேஜ் பண்ணிவிட்டேன். "உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பார்சல் வரும், வாங்கிக்கோங்க" அப்படின்னு சொல்லிட்டு. அப்போவும் கையல் என்ன திட்டுனாங்க, "எதுக்காக இந்த மாதிரி பண்ணுற" அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் அதெல்லாம் கேட்கவே இல்லை. அப்போது கையல் இன்னொரு விஷயத்தையுமே மெசேஜில் சொன்னாங்க. கையலோட ஃப்ரெண்டு ஒருத்தருமே அவங்கள கொஞ்சம் சைட் அடிப்பாங்க. ஸோ அதை பற்றி என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. "பாரு, அவள் என்னெல்லாம் சொல்கிறா பாரு, இந்த ஃபோட்டோவை பார்த்து அவள் இந்த அளவுக்கு பேசுகிறா, என்னை இந்த அளவுக்கு ரசித்து பண்ணுறா" அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கவும் எனக்கு சரியான கோவம் வந்துருச்சு. நான் பிடிச்சி கையில் "நீ வா போன்னு" சொல்லிட்டு அப்படி திட்டி விட்டுட்டேன். இன்னொரு பொண்ணு ஒன்றை இந்த அளவுக்கு வர்ணிக்கலாம், ரசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே பொறாமை, எனக்கு ரொம்ப பொசசிவ் ஆச்சு அந்த இடத்துல. நான் நல்லா கையில் திட்டி விட்டேன். "அந்த பொண்ணை நீ திட்டாமல் அதனால நீ என்கிட்ட வந்து சொல்கிறியாக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு நான் நல்லா திட்டி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் தான் நானுமே யோசித்தேன், எதுக்காக அந்த பொண்ணு அப்படி ஒரு விஷயத்த சொல்லணும்னா எனக்கு எதுக்காக கோவம் வரணும், நான் ஏன் இந்த விஷயத்துக்கு இந்த அளவுக்கு கடுப்பாகிறேன், நான் ஏன் ரியாக்ட் ஆகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குமே தோணுச்சு. அப்படின்னா உண்மையாகவே ஒருவேளை நான் லவ் பண்ணுறேன்னா என்ன, எனக்குள்ளே லவ் வந்துருச்சா, நானுமே புரிஞ்சுக்கிட்டேன் நான் கையில் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. கையில் எனக்கு இந்த அளவுக்கு பிடிக்குமா அப்படிங்கிறது எனக்குவே அப்போ தான் தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் எனக்குள்ளே தான் லவ் வந்துருச்சுல்ல. ஸோ லவ் பண்ணுறவங்கெல்லாம் எப்படி இருப்பாங்க, கையிலோட ஃபோட்டோவை பார்த்து ரசிச்சுக்கிட்டு அப்படி அவங்கள வர்ணிச்சுக்கிட்டு நிறைய மெசேஜ், நிறைய கவிதை எல்லாமே எழுதி அனுப்ப ஆரம்பித்தேன். கையல் ஷோ கேட்டாலே நான் அப்படி சிரிச்சுக்கிட்டு கேட்டுகிட்டே இருப்பேன். என் மூஞ்சி எல்லாமே பல்லாக தான் இருக்கும். எப்போவுமே ஒரு சிரிப்பு என்னோடய ஃபேஸில் இருந்துக்கிட்டே இருக்கும். பார்க்குறவங்க கேட்பாங்க, "என்ன நீ இந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்க, ஏன் அப்படின்னு, ஏன் நீ இப்படி தனியாக சிரிச்சுக்கிட்டு இருக்க" அப்படின்னு கேட்பாங்க. நான் எஃப்எம்மை கேட்டுக்கிட்டு இருக்கேன், அவ்வளோதான், எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு நான் எங்கே பார்த்தாலும் அப்படி பல்ல காட்டிகிட்டே தெரிய ஆரம்பித்தேன். அது அந்த லவ் வந்தாலே நம்ம தனியாக வேறு ஒரு உலகத்தில் இருப்போம்ல. சுற்றி என்ன நடக்குதுன்னு எதுவுமே தெரியாது. சுற்றி யார் நம்மக்கிட்ட பேசினாலும் நம்ம காதில் அதில் விழவே விழாது. சுற்றி என்ன நடக்கு அப்படிங்கிறதே நம்ம கண்டுக்க மாட்டோம். லவ் வந்தாலே நம்ம ஒரு தனி வேர்ல்டு தான், தனி உலகத்தில் தான் இருப்போம். எவன் நல்லது சொன்னாலும் காதில் ஏறாது, எவன் கெட்டது சொன்னாலும் ஏறாது. அது ஒரு உலகம். அந்த உலகத்தில் நம்மளும் நமக்கு பிடிச்ச பொண்ணு மட்டும்தான் இருப்பாங்க, வேறு யாருமே இருக்க மாட்டாங்க. அவங்க நம்மளை என்ன சொன்னாலும் ரசித்து கேட்போம், திட்டுனாலும் ரசிப்போம், கோவப்பட்டாலும் ரசிப்போம், என்ன பண்ணாலும் அதில் ஒரு ரசனை இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா நான் உன்னை லவ் பண்ணுறேன், எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, அது மட்டும்தான். ஸோ நானுமே அப்படி ஒரு வேர்ல்டில் சுற்றிக்கிட்டு இருந்தேன், அந்த கற்பனையில். அதுக்கப்புறம் நான் அனுப்பிவிட்டேன்ல ஒரு பார்சல், அது 3 நாளைக்கு அப்புறம் கையலுக்குமே கிடச்சிது. கையில் அதை பார்த்துட்டு எப்பவும் போல் அதே ரியாக்ஷன் தான், அதே தான் சொன்னாங்க. "எனக்காக நீங்கள் இந்த மாதிரி காசை வேஸ்ட்டு பண்ணாதீங்க, அது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது, இந்த மாதிரி பண்ண வேணாம்" அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அதே தான் சொன்னாங்க. நம்மளாம் அதெல்லாம் கேட்போமா என்ன, வாய்ப்பே கிடையாது. நம்மளாம் என்னைக்கு அதை கேட்டிருக்கோம், கேட்டால் திருந்திருவோமே இல்லை, கேட்க மாட்டோம். ஸோ இன்னுமே கையில் என்னெல்லாம் பேசுகிறாங்க, அவங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்கும் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்று ஆர்டர் தான் போட்டு பார்சல் போட்டு விட்டுக்கிட்டே இருந்தேன். அப்படி கொஞ்ச நாள் போய்கிட்டே இருந்துச்சு. 1 வருஷம் அப்படி போச்சு. நான் மெசேஜ் பண்ணுறது, பதிலுக்கு அவங்க மெசேஜ் பண்ணுறது, அவங்களுக்காக கவிதை எல்லாமே எழுதி அனுப்புறது, அவங்க போஸ்ட்டுக்கு லைக்கு கமெண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஃபுல் டைம் ஒர்க்கே கையில் ஃபாலோ பண்ணுறது தான். அந்த ஸ்டேஜுக்கு நான் போயிட்டேன். லவ் பண்ணாலே ஒரு குட்டி குட்டி விஷயமா பண்ணிக்கிட்டே இருப்போம். அவங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ, நான் லவ் பண்ணுறத பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நானுமே நிறைய விஷயங்கள் அப்படி பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் அடுத்த நாள் மறுபடியும் என் கையில் அவங்க ஷோவில் அந்த அண்ணா சொல்லுவேன்ல, ஸோ அந்த அண்ணா கூட வழக்கமாக ஷோ பண்ணிக்கிட்டு இருக்கும்போது மறுபடியும் ஒரு விஷயத்தை பற்றி பேசுனாங்க. அது என்னென்னா, கையலுக்கு ஃபேவரட்டான ஆக்டர்னா பிரதாப், தெலுங்கு ஆக்டர் நினைக்கிறேன். அந்த நடிகரை கையலுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அவங்க கூட கோ ஆங்கராக இருக்கிற அண்ணன் நல்லாவே படம் வரைவாங்க. ஸோ கையல் அவங்கக்கிட்ட அந்த ஷோலையே எனக்கு அந்த பிரதாப் கூட நானும் அவரும் ஒன்றா சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு பிக்சரை வரைஞ்சி கொடுங்க, என்னோட அது ரொம்ப நாள் ஆசை, நீங்கள் கண்டிப்பாக வரைஞ்சி கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டிங்களான்னு சொல்லிட்டு அந்த ஷோலையே அப்படி 2 பேரும் கலகலப்பாக பேசிகிட்டு இருந்தாங்க. எனக்கு அதை கேட்டதும் கோவம்,
என்னடா இது! கையல் ஒரு அண்ணங்கிட்ட உட்காந்துருந்து கெஞ்சி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட கேட்டுட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கஷ்டமா இருந்துச்சு. ஸோ நான் உடனே ஃபோன எடுத்தேன். போட்டேன் கையலுக்கு ஒரு மெசேஜ். "கையல் நீங்க கவலைப்படாதீங்க. உங்களுக்கு நான் எடிட் பண்ணி நான் ஃப்ரேம் எல்லாம் பண்ணி தரேன். நான் பண்ணி தரேன்" அப்படின்னு சொல்லிட்டு கையலுக்கு ஒரு மெசேஜுமே போட்டேன். ஸோ உடனே நானுமே ட்ரை பண்ணேன். கையிலோட ஃபோட்டோஸ் நெறைய இருக்குது. எந்த ஃபோட்டோ இந்த ஹீரோ கூட செட் ஆகும், எது நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நானுமே நெறைய எடிட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணேன். பட்டு எதுவுமே செட் ஆகல. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு ஒரு ஸ்டுடியோவுக்கு கால் பண்ணி எனக்கு இத ரெடி பண்ணி தர முடியுமா அப்படின்னு கேட்டேன். அவங்க 1 வீக் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா, இப்போ ஏஐலாம் இருக்கு. 2டே செகண்ட்ல ஃபோட்டோ வந்துரும். ஸோ 1 வீக் ஆகும்னு சொன்னாங்க. ஸோ நான் அதுக்குமே வெயிட் பண்ணேன். 1 வீக் ஆச்சு. கையல் ஆசைப்பட்ட அந்த பிரதாப், அவர் பக்கத்துல கையல். அப்படி ஒரு அழகான பிக்சர். அவ்வளோ அழகா இருந்துச்சு. அத கையலுக்கு சென்ட் பண்ணேன். கையல் அத வாங்கி பார்த்தாங்க. அத வாங்கி பார்த்ததுமே அவங்களுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது. உடனே அன்னைக்கு ஷோல சொன்னாங்க. எனக்கு மதி அப்படிங்கிற ஒரு ஃப்ரெண்டு இந்த மாதிரி ஒரு ஃப்ரேம எனக்கு வாங்கி குடுத்தாங்க. இது என்னோட ரொம்ப நாள் பெரிய ஆசை. இந்த ஒரு பிக்சர தான் நான் ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டே இருந்தேன். இந்த சொல்லுவாங்கல்ல, இந்த பிரபஞ்சம் நம்ம என்ன ஆசைப்படுறோமோ அத கண்டிப்பா நம்மகிட்ட கொண்டு வந்து சேர்க்கும்னு சொல்லுவாங்கல்ல, அது உண்மதான். நான் இத்தன நாள் ஆசைப்பட்ட ஒரு விஷயம் எனக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹேப்பியா பேசிட்டு இருந்தாங்க அந்த ஷோல. நான் நெனச்சேன், இதுவரைக்கும் நானும் கையலுக்கு நெறைய கிஃப்ட் அனுப்பியிருக்கேன். ஆனா அது எதுக்குமே இந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டவே இல்ல. ஆனா இந்த ஒரு ஃபோட்டோக்கு இவ்ளோ ஹேப்பியா ஃபீல் பண்றாங்க அப்படின்னு எனக்கு கொஞ்சம் அந்த இடத்துலயும் பொசசிவ் இருந்தது. ஏன்னா, எப்ப பார்த்தாலும் கையல் அந்த நடிகர பத்தி மட்டும் தான் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதிகமா பேசுவாங்க. எனக்கு அவர பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு கையல பிடிக்கும். ஆனா அவங்களுக்கு அந்த ஒரு நடிகர பிடிச்சிருக்கு. அவங்கள பத்தியே பேசும்போது கூட எனக்குள்ள ஒரு சின்ன பொசசிவ் இருந்தது. சரி பரவால்ல. கையலுக்கு பிடிச்சிருக்கு. ஸோ நம்ம அதுக்காக பண்ணலாம். அப்படின்னு சொல்லிட்டு நானுமே பண்ணுனேன். அது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் அதுக்காக கலாய்க்கவும் செஞ்சாங்க. ஃபோட்டோ ஃப்ரேமு இவ்ளோ பெருசா குடுத்து வச்சிருக்கிறீங்களே, இத நான் எங்கிட்ட கொண்டு போய் வைக்கிறது? எப்படி வீட்டுக்கு தெரியாம மறைச்சு எடுத்துட்டு போகிறது? வீட்ல என்ன சொல்லப் போறாங்க? ஏன்னா ஒரு நடிகர்ல, ஒரு நடிகரோட ஃபோட்டோவ நீ இந்த அளவுக்கு வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு வீட்லயுமே திட்டுவாங்க. ஸோ நான் இத எப்படி போயிட்டு வச்சுப்பேன்? எப்படி மறைச்சு வச்சுப்பேன்? அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷோலயே அப்படி காமெடியா பேசிக்கிட்டுமே இருந்தாங்க. அப்படி கையல் அப்படி சந்தோஷப்படுறது எனக்கு ரொம்பவே ஹேப்பியா இருந்துச்சு. அவங்கள சந்தோஷப்படுத்தி பார்க்குறதுல அப்படி ஒரு சந்தோஷம் எனக்கு. அப்படி ஒரு ஆனந்தம். அதிலேயே அப்படி கொஞ்ச நாள் போய்க்கிட்டே இருந்துச்சு. இதுதான் ஒன் சைட் லவ்வா அப்படின்னு கூட தோணுச்சு. நமக்கு பிடிச்சவங்களுக்காக ஒவ்வொரு விஷயத்தையுமே பார்த்து பார்த்து பண்ணுறதுல ஒரு ஹாப்பினஸ் அது இருக்கே. அது சொல்கிறதுக்கு அளவே இல்ல. ஸோ அந்த மாதிரி ரொம்பவே ஜாலியா போய்க்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு நாள் என்னோட வீட்ல ஒரு சின்ன பிரச்சனை. நான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உடனே கையல்கிட்ட சொல்லியே பழகிட்டேன். ஸோ உடனே அந்த பிரச்சனையுமே சொன்னேன். நான் கொஞ்சம் கவலையா பேசினேன். ரொம்பவே சேடா இருந்தேன். ஸோ கவலையா பேசின அழுகவும் கையலுக்கு செம்ம கோவம். ஏன்னா அவங்களுக்கு பேசணும்னா சிரிச்சு பேசினா மட்டும்தான் பிடிக்கும். ஸோ உடனே என் கவலையெல்லாம் என்னன்னு கேட்கல. என் பிரச்சனைய கூட என்னன்னு கேட்கல. நீ எதுக்காக இப்போ அழுகுற? ஏன் அழுகுற? அப்படிங்கிறது தான் கையலோட முதல் கேள்வியா இருந்துச்சு. எதுக்காக இப்போ அழுற? என்ன நடந்துச்சுன்னு நீ அழுதுகிட்டு இருக்க? நான் சொன்னதை நீ கேட்கவே மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே பயங்கரமா திட்டுன்னு திட்டி விட்டாங்க. அதான் சொல்லுவோம்ல, எந்த ஊர்க்காரரா இவ இந்த கிளி கிளிக்கிறா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா திட்டி விட்டாங்க. நான் ஒரு பிரச்சனையில வர்றேன். ஸோ மனசுக்கு ஆறுதலா ஒரு 4 வாரத்தை பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தா அதுக்கு ஆப்போசிட்டா பயங்கர திட்டு. கேட்க முடியாத அளவுக்கு திட்டு. அந்த திட்ட கேட்டதும் நான் இன்னுமே அழுதேன். நான் அழுகிற சவுண்டு கேட்டதும் உடனே காலையுமே கட் பண்ணிட்டாங்க. எனக்கு என்ன பண்ணேன்னு தெரியல. நானும் அதுக்கப்புறம் மெசேஜ் பண்ணுறேன். கையல் சாரி. நான் எதுவாக இருந்தாலும் சொல்லியே பழகிட்டேன். ஸோ அதனால தான் நான் சொன்னேன். மன்னிச்சிரு சாரின்னு சொல்லிட்டு நான் எஃப்எம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுறேன். எந்த ஒரு ரிப்ளையுமே இல்லை. ஸோ பர்சனல் நம்பருக்கு பண்ணுறேன். அதுக்குமே எந்த ஒரு ரிப்ளையுமே இல்லை. எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. என்னடா பண்ணுறது அப்படின்னு தெரியலை.
நானும் மெசேஜாக பண்ணிக்கிட்டே இருக்கேன். அவங்க ஷோவை கேட்குறேன். கேட்டுட்டு அதுக்கு என்ன மெசேஜ் பண்ணணுமோ சொல்லிட்டு பதில் அனுப்புகிறேன். விடுகதைக்கு பதில் அனுப்புகிறேன். ஆனால் அந்த பக்கம் இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே எனக்கு இல்லை. எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. என்னடா இது! இந்த அளவுக்கு கோவப்படணுமா என்ன? ஏன் இவ்ளோ கோவப்படுறாங்க? ஏன் பதிலுக்கு ஒரு மெசேஜ் கூட பண்றதில்ல அப்படின்னு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம இந்த அளவுக்கு பேசியும் அவங்க மனசு இறங்கி வரல. ஸோ நம்ம இன்னுமே மெசேஜ் பண்ண இன்னுமே அவங்கள டென்ஷன் ஆகும். அது வேணாம். இனி நம்ம மெசேஜ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே அப்படி அமைதியா இருந்தேன். அவங்க ஷோவ கேட்பேன். ஆனா மெசேஜ் பண்ண மாட்டேன். அப்படியே ஒரு 2 மாசம் அப்படியே தான் போய்க்கிட்டே இருந்துச்சு. எனக்கு என்ன பண்ணேன்னு தெரியல. ஷோவ மட்டுமே கேட்டுக்கிட்டு, அந்த குரல கேட்குற ஒரு சந்தோஷம் மட்டும் இருந்துச்சு. அத மட்டும் தான் கேட்டு என்ன நானே சமாதானப்படுத்திக்கிட்டு இருந்தேன். எப்போ பேசுவாங்க? பேசுவாங்களா? மாட்டாங்களா? அப்படின்னே தெரியலையே! இன்னும் எத்தன நாள் இப்படி ஆகப் போகுதோ அப்படின்னு சொல்லிட்டு, நான் கயலோட மெசேஜுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே. இன்னைக்கு இந்த ஸ்டோரிய நான் இதோட முடிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? கையல் மறுபடி பேசுனாங்களா? இல்லையா? அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஓகேவா? இப்போ நான் கிளம்புறேன். தேங்க் யூ.